ஓகே, நம்ம சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாசித்த பிறகு நான் இன்னைக்குள்ள செய்திக்காக நம்ம போகலாம். தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 8வது வசனம். நான் வேக வேகமா சில வசனங்களை ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன். தானியேல் முதலாவது அதிகாரம் 19வது வசனம். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அஸ்ரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இது தானியேலை குறித்தும் அவருடைய நண்பர்களை குறித்தும் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னும் தானியேலை குறித்து சில இடங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் அதையும் நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார். பின்பு தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஓகே, இது ஒரு விஷயம் தானியேலை குறித்து போடப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல தானியேலை குறித்து போடப்பட்ட வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசியிலே 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெசாஸ்தார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். இதுல தானியேலை குறித்து என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடையவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இது ஒரே வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் தானியேலை குறித்து. 5வது அதிகாரம் 12வது வசனம். ராஜாவினால் பெல்தெசாஸ்தார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது அப்படின்னு சொல்லி தானியேலை குறித்து இவ்வளவு விஷயங்கள் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, தானியேல் பாபிலோன் என்கிற ஒரு மாகாணத்துல எல்லாரை விட 10 மடங்கு அதிகமான அறிவுள்ளவனா இருந்தான். அவனை போல அறிவுள்ளவங்க யாருமே கிடையாது. அவனுக்குள்ள அவ்வளவு ஞானமும் இருந்துச்சு. அவனுக்கு எல்லா மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற அறிவு இருந்துச்சு. சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற ஒரு காரியம் தானியேலுக்குள்ள இருந்துச்சு. இப்படி தானியேலை குறித்து நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. ஏன் இதெல்லாம் நான் வாசிக்கிறேன்னா, தானியேல் ஒரு பெரிய ஒரு ஞானவானாக இருந்தார். தானியேலுக்கு மறைவான விஷயங்கள் என்றுமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தானியேல் இருந்தார். பெரிய பெரிய ஒரு நிர்வாகத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு தேசத்துக்கு அட்வைஸ் சொல்ற ஒரு இடம், ஒரு ராஜாவுக்கே அறிவுரை சொல்லுகிற ஒரு ஸ்தானத்துல தானியேல் இருந்தார். அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவுடையவர் தானியேல். இந்த தானியேலை குறித்து இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 9வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய ஆகாஸ்வேருவின் புத்திரரான தரியு ராஜா பண்ண எப்போ தானியலுக்கு அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது. தானியலுக்கு தெரியாதது ஒன்றுமில்ல. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற ஞானம், பரிசுத்த தேவர்களின் ஆவி, இதெல்லாம் இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. என்னன்னா, 8 அதிகாரத்துல தானியலுக்கு தெரியாத ஒரு விஷயம் 9வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அறிந்து கொண்டேன் என்றால் அர்த்தம் என்னன்னா, இவ்வளவு நாள் தானியலுக்கு அது அறியாமல் இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு ஞானி, எவ்வளவு அறிவுடையவர். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய கனவுல கண்ட சொப்பனத்தை, கனவை கூட தானியலுக்கு, அவன் என்ன கனவுல என்ன பார்த்தாங்கிறது கூட தானியலுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தேவன் அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார், ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தார். அடுத்தவனுடைய கனவுல என்ன வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கிஃப்ட் கூட தானியலுக்கு வச்சிருந்தார். இந்த கனவுக்கு என்ன அர்த்தங்கிறதுக்கான விளக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கிஃப்ட் தானியலுக்கு இருந்துச்சு. சகலவித அறிவு, சகலவித ஞானமும் இந்த தானியலுக்குள்ள இருந்துச்சு. ஆனா தானியலுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்துச்சு. எந்த விஷயம் தெரியுமா? எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்திட 70 வருஷம் செல்லுங்கிறது தானியலுக்கு இவ்வளவு நாள் தெரியல. ஏன் தெரியலன்னா, அவன் இவ்வளவு நாள் அதை வாசிக்கவில்லை. அவன் எதுல வாசித்தான்னா, புஸ்தகங்களால். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கிறார். வாசிக்கும் போதுதான் இந்த விஷயத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். ஏன் அதை நான் இவ்வளவு விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நம்ம எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கட்டும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் சரி, எவ்வளவு பெரிய ஞானி, ஒருவேளை நீங்க ஐசக் நியூட்டனா இருக்கலாம், பெரிய ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், பெரிய ஒரு பிலாசபரா இருக்கலாம், ரொம்ப யோசிக்கிற ஒரு பிளேட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டல் மாதிரி ஒரு பெரியவங்களா இருக்கலாம். ஆனாலும் வேதத்தை வாசிக்கும் போதுதான் நமக்கு சில காரியங்களை நம்மால அறிந்து கொள்ள முடியும்.
நம்ம எவ்வளோ யோசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ டீப்பா யோசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஞானம் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியவங்களா இருந்தாலும் சரி, சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சின்ன சின்ன செடி முதற்கொண்டு பெரிய மரங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் குறித்தும் அவனுக்கு அதை அவன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு நாலேஜ் சாலமோனுக்கு இருந்துச்சான். So, அப்படிப்பட்ட நாலேஜ் உடையவங்களா நம்ம இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஒரு நாலேஜ் நம்மகிட்ட இருக்கலாம். அவ்வளவு ஞானவான்களா இருந்தாலும் சரி, நம்ம வேதத்தை வாசிக்கும் போதுதான் உண்மையான அறிவு. தானியேல் தீர்க்கதரிசி சொல்றாருல, அப்போதான் எனக்கு தெரியுது, இப்போதான் எனக்கு தெரியுது, இவ்வளவு நாள் நான் எனக்கு ஞானவான் தான், எனக்கு சொப்பனங்களை வியர்த்தி செய்யறதுக்கான ஞானம் இருந்துச்சு, கர்த்தருடைய ஆவி என்கிட்ட இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா வசனத்தை வாசிக்கும் போதுதான் இன்னும் நான் அறிந்து கொள்கிறேன், இன்னும் நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு தானியேலுடைய வாழ்க்கையின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஏன் நான் அதை சொல்றேன்னா, நம்ம ஆவியினால நடத்தப்பட வேண்டும், கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா பேசிக்கா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பைபிளை வாசிப்பது. பைபிள் வாசிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது இந்த விஷயத்துல நம்ம கற்றுக்கொள்ளலாம். நீங்க அடுத்து வர்ற வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் எரேமியா உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாவ அறிக்கை செஞ்சேன் அப்படிங்கிறாரு. ஜெபம் பண்றாரு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, தானியேலுக்கு இவ்வளவு நாளும் இந்த விஷயம் தானியேலுக்கு மறைபொருளா இருந்திருக்குது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற சொப்பனங்களை சொல்லுகிற தானியேலுக்கு இவ்வளவு நாள் இதை குறித்ததான ஒரு அறிவு இல்லாமல் இருந்திருக்கிறது. இவ்வளவு நாள் எருசலேமை குறித்ததான ஒரு ஞானம் இல்லாமல் இருந்திருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தானியேலுக்கே இந்த நிலைமைன்னா, நம்மள நினைக்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எனக்கு தெரியாத விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு பைபிள்ல எல்லாம் தெரியும், எனக்கு இந்த உலகத்தை குறித்து எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா சத்தியமும் தெரியும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். தானியேல் இவ்வளவு பெரிய ஞானியா இருந்தா கூட அவன் வேத வசனத்தை வாசித்த பிறகுதான் அவனுக்கும் சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம அறியாத விஷயங்கள் இன்னும் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. ஒரு இது சொல்லுவாங்களா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. உலக மனுஷனுக்கு கூட தெரிஞ்சிருக்குது, நம்ம கற்றுக்கொண்டது கொஞ்சம் தான். நம்ம இன்னும் கற்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறதுங்கிறது அந்த உலக மனிதனுக்கே தெரிஞ்சிருக்கும் போது, நம்ம இன்னும் வேதாகமத்துல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும், அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் முற்றிலும் தேறினவனானேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாவித அறிவும் பவுலுக்கு இருந்துச்சு. விளக்கங்களை கொடுக்கிற அறிவு, ஞானத்தை உணர்த்துகிற ஒரு அறிவு, அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுகிற ஒரு அறிவு, போதகம் பண்ணுகிற ஒரு அறிவு, தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாம் பவுலுக்குள்ள இருந்தது. ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அது ஆழம், அகலம், நீளம், உயரம் என்பது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குங்கிறதை தானியேல் அன்றைக்கு தாவீது இது சாரி பவுல் ஒத்துக்கொள்கிறார். தானியேலும் அதுதான் சொல்கிறார், நான் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு அதிகமாய் நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். நம்ம எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆல்ரெடி இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் ஆல்ரெடி பிரசங்கத்துல கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெருமையா ஒரு ப்ரைடா இல்லாம நம்ம ஒவ்வொரு நாளும் தாழ்மையா இந்த வேதாகமத்துல கற்றுக்கொள்ள வேண்டுங்க. ஒவ்வொரு நாளும் வேதாகமம் புதுசு. ஒவ்வொரு நாளும் அது நமக்கு புதிய புதிய காரியங்களை இந்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். எனவே இன்னைக்கு நீங்க ஒருவேளை 100 தடவை இந்த பைபிளை ரீட் பண்ணியிருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு மறுபடியும் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், வேதாகமத்தை தினமும் தினமும் ஒரு நாள் கூட விடாம அதிகமாக வாசிங்க. இன்னும் நீங்க ஆவியில பலப்பட வேண்டும், இன்னும் நீங்க ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இன்னும் தேவனை பற்றி அறிவுல நீங்க வளர வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற அந்த புக்கு இந்த பைபிள் தான். ஸோ நீங்க எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்துல இருந்தாலும் சரி, இயேசுனா யாருன்னு தெரியாம இருந்தாலும் சரி, ஒருவேளை இயேசுவை பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, நான் சொல்ற இந்த வசனத்தை வாசிங்க. தானியேலுக்கு எல்லாம் தெரியும். தானியேல் தேவனோடு நெருங்கியிருந்த ஒரு மனிதன், தினமும் 3 மேலே ஜெபிக்கிறவர். தானியேல் விசுவாசத்துல வல்லமையா இருந்தவர். விசுவாசம் செத்தாலும் பரவாயில்ல, நான் விசுவாசத்தை கைவிட மாட்டேன்னு இருந்த ஒரு மனிதர். ராஜாக்களுக்கு எதிர்த்து நின்றவர். அப்படிப்பட்ட தானியேலே இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போதுதான் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். எல்லா அறிவும் நிறைந்த தானியேலுக்கே இந்த வேதாகமம் தான் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்மளும்
எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இல்லாம, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, நான் எல்லாம் கற்றுவிட்டேன், எல்லாம் எனக்கும் தெரியும், இது இப்படிதான், இது அப்படிதான், இந்த மனுஷங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணாம, எதையும் ஜட்ஜ் பண்ணாம, ஆண்டவர்ட்ட இன்னும் அதிகமாக தாழ்மையாக அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. இந்த வேத வசனம் உங்களை இன்னும் ஞானம் உள்ளவனாய் மாற்றும், இன்னும் உங்களை அறிவுள்ளவர்களாய் மாற்றும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய விஷயங்கள்ல எப்படி வழி நடப்பது அப்படிங்கிறது குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன தடவை நான் சொன்னேன், நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டா மட்டும் போதாது, கீழ்ப்படியும் போதுதான் அடுத்தடுத்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு பிளேட் கழுவுறதுல இருந்து நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் அடுத்து என்ன பண்ணணுங்கிறதே ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். ஒரு மனுஷன் எப்பவுமே, ஒரு முதலாளியா இருக்கட்டும், தனக்கு யார் அதிகமாய் கீழ்ப்படுகிறார்களோ, யார் தன்னுடைய வார்த்தைக்கு அப்படியே எதிர் பேசாமல் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்ககிட்ட தான் திருப்பி திருப்பி வேலையை கொடுப்பாங்க. அவங்கள வச்சுதான் வேலை வாங்கணும், அவங்களுக்கு தான் வேலையை கொடுக்கணுங்கிறத முதலாளிக்கு ஒரு ஆசை வரும். அப்படி போலதான் நம்முடைய தேவனும், யார் தன்னுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தேவன் அதிகமாக பயன்படுத்துவார். யார், அதனால நம்ம அவர் என்ன சொன்னாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் உடனே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு செய்யணுங்கிறதே போன வாரம் நம்ம தியானித்தோம். இந்த வாரம், இந்த வாரத்துல நம்ம வேதாகமத்தை அதிகமாக வாசிக்கும் போது தேவனோடு நம்ம அதிகமாக நெருங்கலாம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், தேவனை பற்றிய அறிவுல நம்ம வளரலாம் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பவுலா இருக்கட்டும் சரி, பேதுருவா இருக்கட்டும் சரி, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக், நிறைய பேர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவாங்க, ஆனா வேதம் வாசிக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா வேதம் வாசிக்கிறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு அவங்க பேசுகிறார். பேசும்போது எதை பேசுறாருன்னா, ஒரு 2வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க, அவங்க பேதுருட்ட எல்லாரும் கொஸ்டின் பண்றாங்க, நீங்க எல்லாம் குடிச்சு வெறிச்சிருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேதுருவை மிஸ்டேக் பண்ணி கேட்கறாங்க. அவங்க பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கிறத நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் கொஸ்டின் பண்ணும்போது பேதுரு எதை பேசுறாருன்னா, தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு வசனத்தை பேசுகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம ஒருவேளை வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரரா இருந்தா கூட, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், உங்களை கரங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அடையாளங்களை நடத்துகிறாரா இருந்தா கூட, நம்ம பேச வேண்டியது வசனம். நம்ம ஆவினால நிறைந்தா கூட வசனத்தை தான் அந்த இடத்துல பேதுரு பேசி கொண்டிருக்கிறார். பேதுரு எவ்வளவு விஷயங்களை பேசுகிறார். அதே போல பவுலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பழைய ஏற்பாட்டு வசனங்களிலிருந்து கோட் பண்ணுவார். நிறைய இடங்கள்ல தேவன் இயேசு கிறிஸ்துவ கூட பிசாசை எதிர்த்து நிற்கும்போது வார்த்தையினாலே, எழுதப்பட்ட வார்த்தையினாலே பிசாசை மேற்கொள்கிறார். அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் உள்ளது. தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். பவுல் சடனா திடீர்னு வசனம் தெரியாம டக்குன்னு எஞ்சி பேச முடியாது. அப்போ நம்முடைய இருதயம் வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பேதுருவுக்கும் பவுலுக்கும் ஆல்ரெடி அந்த வசனத்தை அதிகமாய் வாசித்து இருந்ததுனாலதான் அந்த இடத்துல எந்திரிச்சு ஆன்சர் பண்ண முடியுது வசனத்தை வைத்து. இன்னைக்கு நம்ம வசனம் தெரியாதனாலதான் நிறைய இடத்துல நம்மளால எதிர்பேச முடியவில்லை. நிறைய இடங்கள்ல நமக்கு ஆன்சர் கொடுக்க முடியல. நம்மளை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணும்போது அதுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நமக்கு ஆன்சர் தெரியல, ஏன்னா நமக்கு வசனம் தெரியல. பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் அவங்கள பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க பேதுருவை. அப்ப பேதுரு வசனத்தை பேசுகிறார். யோவேல் இப்படி எழுதியிருக்கிறது, இது கடைசி நாட்கள் எல்லாருமேல என் ஆவியை ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது, நாங்க யாரும் குடிக்கல அப்படின்னு சொல்லி பேதுரு விளக்கத்தை கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கும் நம்ம ஆவியினால் நடத்தப்பட வேண்டிய நம்ம வெறும் கண்ணை மூடிட்டு அந்நிய பாஷை பேசினா மட்டும் போதாது. பவுல் அதான் சொல்றாரு, நான் மணிக்கணக்கா ஒரு இடத்துல அந்நிய பாஷை பேசுறத விட கருத்தோட ஒரு 5 வார்த்தையை நான் பேசுறது அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்ற பெயர்ல நம்ம நிறைய விஷயங்களை செய்றோம். அது தப்பு கிடையாது. நம்ம தனிமையில இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு எப்படி இருக்கிறோமோ இருக்கலாம். ஆனா ஒரு இடத்துல இன்னொரு மனுஷனுக்கு நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லும்போது நம்ம கருத்தோடு பேசுகிற 5 வார்த்தைகள் தான் அவங்களை தொடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த வசனத்தினால நம்ம நிரப்பப்படணும். அந்த வசனம் தான் அறிவை தரும். நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது, இன்னைக்கு நிறைய புக் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறதுக்கு நிறைய புக் இருக்கு, ஆளுக்கு பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு புக் இருக்கு. அந்த புக்கெல்லாம் நம்ம ரீட் பண்ணும்போது ஒருவேளை பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற புக்கை நம்ம ரீட் பண்ணோம்னா உண்மையாவே நம்ம பணம் சம்பாதிக்கிறது கற்றுக்கொள்ளலாம்.
ஆனா இந்த வேதாகமம் எதுக்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த வேதாகமத்துல எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது எப்படிங்கிறதுக்கான காரியங்களும் வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்குது. ஆவிக்குரிய விஷயங்களும் எழுதப்பட்டிருக்குது. ஆனா இந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறதுனால முக்கியமா நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நான் பண்ற தப்பு, வேதாகமத்தை ஏன் வாசிக்கிறாங்கன்னா, வேதத்தை அறிந்து கொள்வதற்காக வாசிக்கிறாங்க. எப்படின்னா, ஆதாமுக்கு எத்தனை வயசு, ஏவாளுக்கு யாரு, இப்படின்னு வேத ஞானம் அவங்ககிட்ட இருக்கே தவிர தேவனை பற்றி அறிவு இல்லை. வேதாகமத்தை நம்ம ஏன் வாசிக்கணும்னா, தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்காக தான் வேதாகமத்தை வாசிக்கணும். நம்ம பைபிள் எக்ஸாம் எழுதுறதுக்காக வேதாகமத்தை வாசிக்க கூடாது. இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை. அதெல்லாம் கரெக்ட். நமக்கு பைபிள் எக்ஸாம் எல்லாம் சரிதான். நம்மளும் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துறோம், தப்பு கிடையாது. ஆனா பைபிள் ரீடிங்கோட முக்கியமான பர்பஸ், ஒரு மனுஷன் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த பைபிள் எடுத்து வாசிக்கணும். நம்ம நிறைய டைம் நம்ம வாசிக்கிறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த பைபிளை வாசிச்சோன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுறோம் போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, இந்த தேவன், என்னுடைய தேவன் யாரு, என்ன நான் ஆராதிக்கிற இந்த தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், இதை நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் முக்கியமாக இந்த பைபிளை வாசிக்கணும். இந்த பைபிள்ங்கிறது ஒரு மனுஷனுடைய இருதயத்தை எப்படி சொல்ல, ஒருவேளை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்ம உங்களுக்கு ஒருவேளை நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரை புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆசை என்ன, அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும். அதே போலதான் என் தேவன் யாரு, அவர் எதை விரும்புகிறார், அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்கிட்ட அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். அப்ப இதை நம்ம வாசிக்கும் போதுதான் நம்ம உண்மையாய் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முடியும். நம்ம ஆரம்பத்துல ஒரு பாட்டு பாடினாங்க, கேட்டீங்களா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். அவர் சொல்றது எப்படிங்க நமக்கு தெரியும்? அவர் காட்டுற பாதை நமக்கு எப்படி தெரியும்? இந்த வேதத்தை வாசிக்கும் போது தான் தெரியும். இந்த வேதத்தை வாசிக்கும் போதுதான் அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஊழியக்காரங்கிட்ட போய் நிக்கிறோம். எனக்கு என் வாழ்க்கையை குறித்து யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, எனக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா? தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, ஆவியை பகுத்தறிதல் இருக்கிறது, இதெல்லாம் வரங்கள்லாம் இருக்கிறது. ஆனா உங்க வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் தேவைன்னா இன்னொரு மனுஷனை தேடி போகாதீங்க. இந்த வேதாகமம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கல, இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. இது உங்களை வழி நடத்தும். இதுதான் உண்மையாகவே தேவனிட்ட இருந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வார்த்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு வார்த்தை. உலகத்துல நிறைய பேர் பிரியாணி சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆத்தன்டிக்கான பிரியாணி, கரெக்டான பிரியாணி, அது பிரியாணி அப்படின்னு சொல்லி கடை கடையா தேடி சுத்துவாங்க. ஆனா உண்மையாவே ஒரு ஆத்தன்டிக்கான, ஒரு ஜென்யூனான, ஒரு ரியல் ட்ரூத், கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஊழியக்காரட்டையும் போகாதீங்க, எந்த இடத்துலையும் கேட்காதீங்க. இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அதுல தாங்க உண்மை, 100% ட்ரூத்தா அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்க வாசிக்கும் போதுதான் தேவன் எதை விரும்புகிறார், எதை எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தானியேல் பாருங்க, ஞானவான் தான், எல்லா மறைபொருளும் தெரிந்த ஒரு மனுஷன் தான். ஆனா அவனுக்கு கூட இவ்வளவு லேட்டா தான் புரிஞ்சிருக்கு. ஸோ எருசலேம் இவ்வளவு அழிந்து இருக்கிறது, எருசலேம் பால் கடிப்புகள் நிறைவேறித்தர 70 வருஷம் ஆகுங்கிறது தானியேலுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் புரிந்திருக்கிறது. அப்போ இன்னைக்கும் யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனையோ விஷயங்கள் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இன்னைக்கும் இந்த எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியல. இந்த உலகத்தை குறித்து தானே உலகத்தின் முடிவுகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம யோசிக்கிறது ஒண்ணு, என் லைஃப், என் குடும்பம், நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனா, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா, எனக்கு ஏதாவது நடக்குமா நடக்காதா, இதை தான் நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். தானியேல் பாருங்க, எருசலேமை குறித்து வாசித்த உடனே எருசலேமை குறித்து ஒரு பாரம் உண்டாகிறது தானியேலுக்கு. அப்போ உடனே போய் ஆண்டவர் சமூகத்துல பாவ அறிக்கை செய்து அழுகிறார், ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. தானியேல் ஒரு தவறு செய்யாத ஒரு நல்ல மனுஷன், ஆனா அவர் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு அழுகிறார். இப்ப பாருங்க, ஒரு பைபிளை வாசிக்கும் போது இந்த பைபிள் நமக்கு ஒரு உணர்வை உண்டாக்குறது. நம்ம ஒரு மரத்தவர்களை போல இருக்கிறோம். நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பைபிளை வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பைபிள் நம்மளை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது, நம்மளை யோசிக்க வைக்கிறது, நம்மளை ஆண்டவர்கிட்ட நெருங்க வைக்கிறது, ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்புரவாக வைக்கிறது. இப்போ இந்த வேதாகமம் ஒரு சாதாரண கதை புத்தகம் கிடையாதுங்க. வேதாகமம் ஒரு நம்ம சும்மா சாதாரணமா தெரிஞ்சு கொள்வதற்காக வாசிக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இதை வாசிக்கும் போது நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாகிறோம், ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி சேரும், நம்மை அறியாமலே ஆண்டவரோடு நம்ம நெருங்குகிறோம். ஒரு மனுஷனை நம்ம பற்றி தெரிந்து கொள்ளும் போது அவங்களோட நம்ம தெரியாமலோ நம்ம அவங்களோட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரும். அதே போல அந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது தேவனை அறிகிறோம், தேவனை பற்றி அறியும் போது நம்ம அவரோடு இணைகிறோம்.
அவரோடு இணையும் போது அடுத்து அவரால் வழிநடத்தப்படுகிறோம். இதுதான் ஸ்டெப்பு. முதல்ல வேதத்தை வாசிக்கிறோம். வாசிக்கும் போது உணர்வடைகிறோம். தேவனை பற்றி அறிகிறோம். தேவனை பற்றி அறிந்த உடனே தேவனோடு இணைகிறோம். தேவனோடு இணைந்த உடனே நாம் தேவனால் வழிநடத்தப்படுகிறோம். இதுதான் இதுதான் ப்ராசஸ். ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த வேத வசனம் தான். வேதத்தை வாசிச்சாதான் நமக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு உணர்வே வரும். தானியேல் எப்போ ஜெபம் பண்ணுகிறார் என்றால் அந்த வேத வசனத்தை வாசித்த உடனே அவருக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வருகிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாறுறீங்களா? என்னால ஜெபிக்க முடியல, என்னால ஆண்டவரோட நெருங்க முடியலங்கிற ஒரு ஒரு தடுமாற்றத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, முதல்ல வேதத்தை எடுத்து வாசிங்க, வேதத்தை நேசிங்க. அன்னைக்கு அதான் சொன்னோம், சங்கீதம் 1ல அதான் இருக்கு, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தேவன் உங்களை என்ன ஆகும்னா அவரோடு நீங்க இணைவீங்க. ஒரு மனுஷன் அவரோட இணைஞ்சிட்டாலே நெக்ஸ்ட் ஸ்டெப், அவர் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அப்படி உங்களை நடத்துவார். நீங்க உங்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அதை அவர் உங்களை நடத்துவார். நீங்க போக வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு காட்டுவார். மோசைக்கு சொன்னார்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்னைக்கு எல்லா கார்லயும் இந்த வசனத்தை எழுதி வச்சிருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எதுக்கு எழுதுனாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. மோசை எதற்காக அந்த கேக்கலப்பா ஜெஃப்ரி, கேக்கலப்பா. நீங்க எங்கேயும் என்ன கூப்பிட்டு போகாதீங்க அப்படி சொல்லி மோசை சொல்லுவார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் தேவனோடு இந்த வார்த்தையை அதிகமாக நேசித்து வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற விஷயம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்பதாகவே என் சமூகம் அங்க இருக்கும். நீ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்பதாகவே அங்க என்னுடைய சமூகம், என்னுடைய கரம் அங்க இருக்கும். அதனால நீ செய்யற விஷயத்துல எதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அங்க நான் இருப்பேன். நீ போறதுக்கு முன்னாடியே நான் அங்க அந்த இடத்துல இருப்பேன். எப்போ தெரியுமா? நீ என்னால் நடத்தப்படும் போது, இந்த வேதத்தை நீ அதிகமாக நேசித்து வாசிக்கும் போது, என்னோடு இணைந்திருக்கும் போது, நீ எனக்குள்ள இணைஞ்சிருக்கும் போது, நான் உனக்கு முன்பதாக சென்று உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். நீ செய்ய வேண்டிய விஷயத்திலெல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். இப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதிகமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். வேதத்தை அதிகமாக நேசித்து வாசிங்க. வேதத்தை வாசிக்கும் போது தேவனை பற்றி நம்ம அறிந்து கொள்வோம். தேவனை பற்றி அறிந்து கொள்ளும் போது தேவனோடு இணைவோம். அவரோடு இணையும் போது அவரால் வழிநடத்தப்படுவோம். அவரால் வழிநடத்தப்படுவோம் என்றால் நம்ம வாழ்க்கையில செய்யற எல்லா காரியங்களும் வாய்க்கும். நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாவற்றுக்கும் தேவன் அப்ரூவ் பண்ணுவார், அப்ரூவ் கொடுப்பார். ஏற்கனவே அவர் நம்ம வழி நடத்துகிறதுனால நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும். அவர் செய்யறது எல்லாத்தையும் நமக்கு சக்சஸா முடிச்சு தருவார். ஸோ கலங்காதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கை எல்லாம் அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள கனெக்டடா இருக்குது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்க உலக வாழ்க்கையும் பிரிச்சு வாழ முடியாதுங்க. உங்க உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள கனெக்டடா இருக்குது. உங்களுடைய ஜெப ஜீவியத்திலும் உங்களுடைய வேத வாசிப்பிலும் உங்களுடைய உலக ஆசீர்வாதங்களும் கனெக்டடா இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கனெக்டடா இருக்கு. எனவே இதையும் அதையும் நீங்க தனியாய் பிரிச்சு பார்க்காதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் சரியாக இருந்துச்சுன்னா, நீங்க தேவனால் நடத்தப்படுகிறவர்களா இருந்துச்சுன்னா, உங்க உலக வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். உங்க எதிர்காலமும் சரியாக இருக்கும். உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையும் சரியாக இருக்கும். எனவே வசனம் சொல்லப்பட்டது போல ஒரு சின்ன குழந்தை கூட இந்த வசனம் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு தொடு கொடுக்கப்படும். இதுதான் ஆண்டவர் சொல்லுறார். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். நம்ம உலகங்கிற ரெண்டாவது இதுல நம்ம சரியா இருக்கும்போது நம்ம உலக காரியங்கள் ஜெயமா இருக்கும். தானியேல் வசனம் சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததாம். ராஜாக்களுடைய நாட்களில் தானியுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க தானியேலை போல தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அவரால் வழிநடத்தப்படுங்கள். அப்பொழுது உங்களுடைய காரியம் ஆட்சி மாறினாலும் சரி. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆட்சி மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தானியேலுடைய நாட்கள்ல நிறைய ராஜாக்கள் மாறினாங்க. நேபுகாத்நேச்சர் போனாரு, பெல்ஷாத்சார் வந்தாரு, அகாஸ்வேர் வந்தாரு, தரியு வந்தாரு, இவங்க கோரேஸ் வந்தாரு. ஆனா இவங்க எல்லாரும் வந்துட்டு போனாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அப்போ ஆட்சி மாறினாலும் சரி, நிலைமை மாறினாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். எப்ப தெரியுமா? வசனத்தை வாசித்து அவரால் நடத்தப்படும் போது நீங்க என்ன பண்ணாலும் அது ஜெயமா இருக்கும். ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.